இன்னைக்கு நம்ம வீடியோல ஓப்பனிங் மூவ்ஸ் தான் பார்க்க போறோம். இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இல்ல இவங்க யாருமே இல்லப்பா, அவன் வேற மாதிரி இருந்தாப்பா அவன். இந்த வீடியோ பிரியாணிக்கான ஓப்பனிங்ஸ் இல்லைங்க, செஸ்ஸுக்கான ஓப்பனிங்ஸ். வெல்கம் டு உங்கள் வீட்டு செஸ். செஸ்ல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா E4 ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. E4னா என்ன அப்படின்னா, இங்க நொட்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த ABCDE, அதே மாதிரி இந்த சைட்ல 1 2 3 4 இது ரெண்டும் மீட் ஆகிற ஸ்கொயர் இருக்குல்ல, இதுதான் E4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சோல்ஜரை நம்ம ரெண்டு பொசிஷன் எடுத்து முன்னாடி வைக்க போறோம். அதாவது E4ல நான் வச்சிருக்கேன். இது வந்து E4 ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த E4ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இட்டாலியன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இட்டாலியன் கேம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் E4 வச்சுட்டேன். அடுத்து ஆப்போனன்ட் வைக்கணும், கரெக்டுங்களா? ஆப்போனன்ட் வந்து E5 எடுத்து வைக்கிறாங்க. இந்த சோல்ஜரை ரெண்டு பொசிஷன் மூவ் பண்ணி இங்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நைட் எடுத்து வைக்கிறேன் நான், ஒயிட். ஸோ நான் வந்து நைட் F3 எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி அவங்களும் நைட் எடுத்து வைக்கிறாங்க, நைட் F6. இந்த நைட் எடுத்து இங்க வச்சாச்சு. இதுக்கு அடுத்து இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நான் இந்த பிஷப் இருக்குல்ல, இந்த ஒயிட் பிஷப் எடுத்து நான் இந்த C4ல வைக்கிறேன் அப்படின்னா இதுதான் இட்டாலியன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, குவயட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ எதுக்கு நான் இந்த E4 தான் ஏன் எடுத்து வைக்கணும், ஏன் இந்த பிஷப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ரீசன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த E4 எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஸ்ல 3 பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சென்டரை கண்ட்ரோல் பண்றது, செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பீசஸ் சீக்கிரமா மூவ் பண்றது, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பாவது எங்கேயாவது நகர்த்தி வைக்கணும். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்றது. அட்டாக்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா வீக்கஸ்ட் ஸ்கொயர் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த F7 இருக்குல்ல, இதுதான் வீக்கஸ்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஏன் அது வீக்கஸ்ட் ஸ்கொயர்னா, இதை அடிச்சோம் அப்படின்னா காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வருவாங்க, அதாவது இந்த ராஜா மட்டும் தான் வருவாங்க. அதனால இந்த வீக்கஸ்ட் ஸ்கொயர் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இட்டாலியன் கேம்ல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இப்போ ஒருவேளை ஆப்போனன்ட் நைட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் இந்த நைட் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ண முடியும். அதாவது இந்த நைட் எடுத்துட்டு போயிட்டு நான் G5ல வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த G5ல வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்கஸ்ட் ஸ்கொயரை அட்டாக் பண்றேன். அதாவது இந்த பிஷப்பும் அட்டாக் பண்ணுது, இந்த குதிரையும் அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ ஒருவேளை அவங்க இந்த குதிரையை அட்டாக் பண்றேன்னு நினைச்சிட்டு இந்த சோல்ஜரை எடுத்து ஒருவேளை ஃப்ரண்ட்ல வச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த சோல்ஜரை எடுத்து H6ல வச்சாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த குதிரையை எடுத்து, அதாவது நைட் எடுத்து நம்ம இந்த காயினை அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபாஸ்டா உள்ள போய் நம்ம அட்டாக் பண்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ்ல நம்ம இந்த ராணியும் அடிக்கலாம், ஆர் இந்த யானையையும் அடிக்கலாம். இது வந்து ஃபாஸ்டா உள்ள போய் அட்டாக் பண்றது. இதே இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த பாசிபிலிட்டியும் நான் சொல்றேன். ஒருவேளை அவங்க இந்த நைட் எடுத்து வைக்கல, நம்ம இங்க இருக்கோம், இந்த பிஷப் எடுத்து வச்சாச்சு, இட்டாலியன் கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க நைட் எடுத்து வைக்கல, அவங்களுக்கு இந்த கேம் தெரியும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிஷப் எடுத்து நம்மள மாதிரியே இங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிஷப் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த நைட் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த நைட் இங்க வச்சோம் அப்படின்னா இங்க ராணி இருக்கு, இந்த ராணி வந்து இந்த நைட்டை அடிச்சிடும். அதனால இந்த நைட் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம பிரின்சிபல்ஸ்ல இன்னொன்னு சொல்லியிருந்தோம், செகண்ட் பிரின்சிபல், பீசஸை ஃபாஸ்டா டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இந்த இட்டாலியன் ஓப்பனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேஸ்லிங்கை ஈஸியா பண்ண முடியும் இப்போ, ஏன்னா இந்த ரெண்டு ஸ்கொயரும் காலியா இருக்கு, இந்த யானையுமே நம்ம நகர்த்தவே இல்லை. ஸோ இந்த மூவ் எடுத்து நம்ம இங்க கேஸ்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிங் சேஃப்டிக்கு போயாச்சு. ஸோ சேஃபான பொசிஷன்ல இருக்கு. நம்மளோட மற்ற பீசஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி உள்ள போய் அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி தான் இட்டாலியன் ஓப்பனிங்ஸ்ல இருக்கு. இந்த இட்டாலியன் ஓப்பனிங்ஸ் மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம உங்க V2 செஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.